நேற்று புள்ளி பட்டியலில் மேலே இருக்கிற அணிகளான டெல்லி கேபிட்டல்ஸ் அதே போல ராயல் சேலஞ்சர் பெங்களூரு இரண்டு அணிகளுமே யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பரபரப்பாக மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 93 ரன்கள் கடைசி வரைக்கும் நின்று நாட் அவுட் ஆகாம அடிச்ச KL ராகுல் அவர் செஞ்ச ஒரு செய்கை ஆக்ஷன் அங்க இருந்த மைதானத்தில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருந்தது. முக்கியமா இத்தனை நாட்களா பெங்களூரு தன்னுடைய ஹோம் கிரவுண்டு போல கருதிக்கிட்டு இருந்த விராட் கோலி அவருக்கே ரொம்ப பெரிய ஒரு பேரிடி ஷாக்காக தான் KL ராகுல் அவர் செஞ்ச அந்த செய்கை அமைஞ்சிருந்தது. அதாவது 164 ரன்கள் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணி நிர்ணயிச்சிருந்த அந்த டார்கெட்டை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வெறும் 58 ரன்னுக்கே 4 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. பத்தாக்குறைக்கு 9 ஓவர் முடிஞ்சு போச்சு. ரன் ரேட்டும் கண்ணா பின்னு ஏறி போனதால கண்டிப்பா இந்த ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா களத்தில் KL ராகுல் அவர் நாட் அவுட் ஆகாம விளையாண்டுகிட்டு இருந்தாரு. ராகுல் ஸ்லோவா பேட்டிங் பண்றதை பார்த்து நிச்சயமா இந்த ஆட்டத்தில் டெல்லி அணி ஜெயிக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்க அவ்வப்பொழுது சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் அடிச்சு RCB அணியை மிரட்டி விட்டுக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம இருந்திருக்காரு KL ராகுல். 93 ரன், கொஞ்சம் விட்டா செஞ்சுரி கூட அடிச்சிருப்பாரு. 93 ரன்கள் எடுத்து அந்த மேட்சின் வின்னிங் ஷாட்டையும் பவுண்டரி மூலியமா அடிச்ச KL ராகுல் அந்த இடத்துல நின்று கிரவுண்டு மாதிரி வட்டம் போட்டு காமிச்சு இது என்னுடைய கிரவுண்டுடா, என்னுடைய சொந்த ஹோம் கிரவுண்டுடா அப்படின்னு KL ராகுல் அவர் செஞ்ச செய்கை மைதானத்துல கூடியிருந்த ரசிகர்கள் எல்லாரையுமே பயங்கரமா அதிர்ச்சி அடைய வச்சுது. முக்கியமா விராட் கோலி அவர் மிரண்டே போயிட்டாரு. அதாவது KL ராகுல் அவர் ஒரு கர்நாடக பிளேயர், பெங்களூரு சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் அவர் பிறந்து வளர்ந்த கிரவுண்டு. அதனால இந்த கிரவுண்டை பத்தி அக்குவேறு ஆணி வேறாக சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட பிளேயர் தான் KL ராகுல். ஸோ அவர் டெல்லி அணிக்காக மட்டும் கிடையாது, வேற எந்த அணிக்காக விளையாண்டாலும் பெங்களூர்ல விளையாடுறப்ப மட்டும் ஸ்பெஷலாக இது வரைக்கும் KL ராகுல் அவர் விளையாண்டுருக்காரு, சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு RCB அணி இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க கனவு காண்டிருக்காங்க. ஆனா KL ராகுல் ஒத்த ஆளா நின்று கடைசி வரைக்கும் மேட்சை நகர்த்தி போய் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கூட ஜெயிக்கல. 18வது ஓவர்லயே மேட்சை முடிச்சிட்டாங்க. அதனால ஆட்டநாயகன் விருதும் KL ராகுல் அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. ஆனாலுமே KL ராகுல் இந்த கிரவுண்ட் என்னுடைய கிரவுண்டுடா அப்படின்னு கோலி அவரை பார்த்து KL ராகுல் அவர் செஞ்ச செய்கை RCB பிளேயர்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைய வச்சுது. ஏன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு அப்படின்னு நினைச்சு விளையாண்டுகிட்டு இருந்த RCB அணிக்கு KL ராகுல் அவருடைய இந்த நாக், அவருடைய இந்த செய்கை கோலி அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு சின்ன அவமானத்தையுமே ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ KL ராகுல் அவர் இந்த மாதிரி செஞ்சதை நீங்க கவனிச்சிங்களா நேற்றைய ஆட்டத்தின் போது? உங்க கருத்தை சொல்லுங்க.